அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, துல்காதா மாதத்தினுடைய 29வது தினம் இன்றைய தினம். இது ஷக்குடைய தினம். துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை தேட வேண்டிய தினம் என்பதால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பாகவே இந்த பிறை தேட வேண்டிய நாள் பற்றிய அறிவிப்பை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்று தமிழகத்தில் பல பகுதிகளிலே மக்கள் பிறையை தேடி இருக்கின்றார்கள். சில பகுதிகளிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் பிறை தென்பட்டிருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம், நரிப்பையூர் போன்ற பகுதிகளில் பிறை தென்பட்டதாக தகவல் வந்திருக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்திலும் பிறை தென்பட்டிருப்பதாக நம்பகமான தகவல் நமக்கு வந்திருக்கின்றது. இன்னும் சில பகுதிகளிலும் பிறையை பார்த்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த தகவலை விசாரித்து உறுதி செய்து ஏற்கனவே நாம் நமது அறிவிப்பை வெளியிட்டு விட்டோம். துல்ஹஜ் மாதம் தமிழகத்திலே ஆரம்பம் ஆகிவிட்டது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9, அந்த நாள் அரஃபா நோன்பு வைக்கக்கூடிய தினம் என்பதையும், சனிக்கிழமை 7ஆம் தேதி, ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை தமிழகத்திலே ஹஜ் பெருநாள் என்பதையும் இந்த காணொளியின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரஃபாவினுடைய நோன்பை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய நன்மைகளை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். நபிகளாரிடத்திலே இந்த அரஃபா நோன்பு பற்றி கேட்கப்பட்டது. சுயில அன் சௌமி யௌமி அரஃபா. நபிகளாரிடத்திலே இந்த அரஃபாவுடைய நோன்பு பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இக்கஃபீரு சனத்தல் மாலியா வல் பாக்கியா. இந்த அரஃபா நோன்பு நோற்பது என்பது முந்தைய வருடம் மற்றும் முந்தைய வருடம், அடுத்த வருடம் ஆகிய வருடங்களில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த சுன்னத்தான நோன்பை நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் என்ன என்று சொன்னால், யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு சட்டத்தை கவனிக்க வேண்டும். துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை தென்பட்டதில் இருந்து குர்பானியினுடைய பிராணிகளை அறுக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அவர்கள் நகம், முடி போன்றவற்றை களையக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த சட்டங்களை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 தினங்கள் மிக சிறப்பிற்குரிய தினங்களாக இருக்கின்றன. அதில் செய்யக்கூடிய அமல்களுக்கு பல நன்மைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தினங்களில் அதிகமான வணக்கங்கள் புரியக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். வல்ல இறைவன் நமக்கு இந்த பெருநாளை சிறந்த தினமாக, நல்ல மகிழ்ச்சியான ஒரு தினமாக, நமது குர்பானி பிராணிகளை அறுத்து இறைவனுக்காக அந்த பிராணிகளை நாம் அறுத்து அதை நாமும் சாப்பிட்டு ஏழைகளுக்கும் நாம் அந்த இறைச்சிகளை பங்கிட வேண்டும். இந்த ஆண்டினுடைய பெருநாளை சிறந்த ஒரு பெருநாளாக ஆக்குவதற்கு இறைவன் கிருபை செய்வனாக என்று கூறி இந்த காணொளியை நாம் நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.